கடையில் செய்கிற அதே டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான வாழைப்பூ வடை நம்ம வீட்டில் நம்மளோட ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகா, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2-3 பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் அளவுக்கு வாழைப்பூவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு பல்ஸ் பண்ணி அதே பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, மல்லி இலை 2ஐயும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு ஒன்றை நல்லா மிக்ஸ் பண்ணி வடை ஷேப்பில் நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்ச வாழைப்பூ வடையை ஒன்றுனா சேர்த்து 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சதும் எடுத்தா ஒரு சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர்